என்னோட சின்ன வயசில் எங்கள் அம்மா டிஃபனுக்கு இந்த சட்னி தான் அதிகமாக வச்சு தருவாங்க. இதை எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு சொல்லி கொடுத்ததா சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த சூப்பரான தனி சட்னி பண்ணலாமா? ஒரு ஜாரில் அரை முடி தேங்காய், 4 பல் பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை, அரை டீஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, வத்தல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்து தாராளமாக 1.5 கப் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். சட்னி ஓரங்களில் குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சட்னியை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சு. எனக்கு எப்போவுமே இட்லி, தோசைக்கு சட்னியை நல்லா குழம்போடு ஊற்றி சாப்பிட்டு தான் பிடிக்கும். நீங்கள் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.